ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1086. இங்கு ஸ்ரீல லோகநாத கோஸ்வாமி அவர்களின் சிறிய சரிதம் காண்போம். முன்பு ஒரு சமயம் சைத்தன்ய மகாபிரபு சந்நியாசம் ஏற்பதற்கு முன்பு அவரை சந்தித்த ஒரே கோஸ்வாமி லோகநாத கோஸ்வாமி ஆவார். அவர் சைத்தன்ய மகாபிரபுவின் நேரடி சீடர் மற்றும் நெருங்கிய சகாவாக கருதப்படுகின்றார். சைத்தன்ய மகாபிரபுவை நவதீபத்தில் சந்திக்க வருவதற்கு முன்பு தற்போதைய பங்களாதேஷில் உள்ள ஜெசோரே மாவட்டத்தில் உள்ள தல்கஹோரி என்ற கிராமத்தில் வசித்து வந்தார். அதற்கு முன் கஞ்சர பாரா எனும் இடத்தில் வசித்த லோகநாத கோஸ்வாமி தந்தை பெயர் பத்மநாப சக்கரவர்த்தி, தாயார் பெயர் சீதாதேவி. பக்தி ரத்னாகராவில் இருந்து இந்த தகவலை நாம் காணலாம். லோகநாதரின் சகோதரர் பிறகு பட்டாச்சாரியின் சந்ததியினர் தல்கஹோரி கிராமத்தில் இன்றளவும் வசித்து வருகின்றார்கள். பூகர்ப கோஸ்வாமி லோகநாத கோஸ்வாமி நெருங்கிய சகா மற்றும் எப்போதும் உடன் இருப்பவர் ஆவார். சாதன தீபிகாவின் படி பூகர்ப கோஸ்வாமி லோகநாதின் தந்தை வழி மாமா ஆவார். இப்பொழுது லோகநாத கோஸ்வாமி 1510 தனது குடும்ப வாழ்க்கையில் இருந்து ஓய்வு பெற்று நவதீபத்திற்கு சென்று அப்போது நிமாய் பண்டிட் என்று அழைக்கப்பட்ட மகாபுருவை சந்தித்தார். பிறகு லோகநாதரிடம் மகாபுரு விருந்தாவனம் சென்று அங்கு வசிப்பாயாக, விருந்தாவனத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் லீலை நிகழ்த்திய தலங்களை அடையாளம் கண்டு வெளிப்படுத்துவாயாக என கூறினார். மகாபிரபு லோகநாதரிடம் தான் விரைவில் சந்நியாசம் ஏற்க இருப்பதாகவும் அதன் பின்பு அவரை விருந்தாவனத்தில் சந்திப்பதாகவும் உறுதி கூறினார். சைத்தன்ய மகாபிரபுவின் அழகிய சுருண்ட கேசங்கள் அற்ற நிலையை மேலும் பகவான் சைத்தன்யன் பிரிந்த பக்தர்கள் அடையும் துன்பத்தையும் நினைத்து பார்த்த லோகநாத கோஸ்வாமி தாங்க இயலாத துயரத்தில் கண்ணீர் விட ஆரம்பித்து விட்டார். லோகநாதின் கவலை கண்ட சைத்தன்ய மகாபிரபு அவரை கட்டி அணைத்து பல்வேறு ஆன்மீக அறிவுரைகளால் அவரை சமாதானப்படுத்தினார். லோகநாதர் சைத்தன்ய மகாபிரபுவிடம் முழுவதுமாக சரண் அடைந்து விட்டார். லோகநாதரின் மகிழ்ச்சி அற்ற நிலையை கண்ட பூகர்பர் தானும் லோகநாதர் உடன் விருந்தாவனம் செல்ல முடிவு செய்துவிட்டார். அவர் 2 யாத்ரீகர்களும் ராஜ்மஹால், தாஜ்பூர், பூர்ணியா, லக்னோ மற்றும் பல புண்ணிய ஸ்தலங்களை தரிசித்து இறுதியில் விருந்தாவனம் சென்று அடைந்து விட்டார்கள். இப்பொழுது லோகநாத கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுவின் ஆணைப்படி விருந்தாவனம் சென்ற போதிலும் சைத்தன்ய மகாபிரபுவின் பிரிவினால் கடும் வேதனை உணர்ந்தார். சைத்தன்ய மகாபிரபு மீண்டும் காணும் ஆவலினால் அவர் கண்ணீர் சிந்திய வண்ணம் இருந்தார். சைத்தன்ய மகாபிரபு சந்நியாசம் எடுத்து ஜெகநாத பூரிக்கு சென்றதையும் பின்பு அங்கிருந்து தென்னிந்தியா புனித பயணம் மேற்கொண்டு இருப்பதையும் கேள்விப்பட்டு லோகநாத கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபு சந்திப்பதற்காக தென் இந்தியாவை நோக்கி பயணமானார். தென் பகுதியை அடைந்தபோது லோகநாத கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்திய புனித யாத்திரை முடித்துவிட்டு ஜெகநாத பூரிக்கு சென்று இருப்பதை பின்பு அங்கிருந்து விருந்தாவனம் சென்று இருப்பதையும் கேள்வி உற்றார் அவர். இப்பொழுது அவர் உடனடியாக விருந்தாவனம் நோக்கி பயணமானார். லோகநாத கோஸ்வாமி விருந்தாவனத்தை அடையும் போது சைத்தன்ய மகாபிரபு பிரயாக சென்று விட்டார். ஏமாற்றம் அடைந்த லோகநாத கோஸ்வாமி மகாபிரபு சந்திக்கும் உறுதியுடன் மறுநாள் பிரயாகை நோக்கி பிரயாணம் செய்ய முடிவு செய்துவிட்டார் அவர். அன்று இரவு லோகநாத கோஸ்வாமி கனவில் தோன்றிய மகாபிரபு லோகநாத கோஸ்வாமி பிரயாணம் செய்வதை நிறுத்தும்படியும் அங்கும் இங்கும் செல்லாமல் விருந்தாவனத்தில் பகவான் கிருஷ்ணருடைய லீலா இடங்களை கண்டுபிடிப்பதிலும் மேலும் பஜனை செய்வதிலும் ஈடுபடுமாறு அறிவுறுத்தினார். மேலும் சைத்தன்ய மகாபிரபு பின்வருமாறு கூறினார்: எனது உறுதிமொழியை நான் உடைக்க கிடையாது. நான் ஏற்கனவே விருந்தாவனம் வந்துவிட்டேன். அங்கு மற்றொரு வடிவில் நான் வசிக்கின்றேன். இந்த வழியில் நீ என்னோடு நிரந்தரமான தொடர்பினை ஏற்படுத்துவாயாக. இந்த நிகழ்ச்சி நடந்த சிறிது காலத்திலேயே ஸ்ரீ ரூபா, ஸ்ரீ சனாதனா மற்றும் ஸ்ரீ கோபாலபட்ட கோஸ்வாமி மற்றும் சைத்தன்ய மகாபிரபு
மற்ற சகாக்களை விருந்தாவனத்தில் சந்தித்தார் லோகநாத கோஸ்வாமி அவர்கள். அவர்களது சங்கம் லோகநாத கோஸ்வாமிக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுத்தது. சில ரூப கோஸ்வாமி முதுமை அடைந்த பின்பு கோவர்தன் நடந்து சென்று கோபாலை தரிசிப்பது அவருக்கு மிக மிக கஷ்டம் நிறைந்த செயலாகிவிட்டது. பகவான் கோபால் தனது சொந்த விருப்பத்தினால் முகமதியர்கள் தாக்குதலுக்கு பயந்து மதுரா செல்வது போன்று வெளிப்படையான காரணம் காட்டிய போதும் ரூப கோஸ்வாமிக்கு தனது தனிப்பட்ட கருணையை காண்பித்த கோபால் மதுராவில் உள்ள பித்தளேஸ்வர் வீட்டில் தங்கினார். பகவான் கோபால் விக்கிரகம் 1 மாதம் அங்கு தங்கியிருந்தபோது ஸ்ரீ ரூப கோஸ்வாமி, லோகநாத கோஸ்வாமி மற்றும் மற்ற கௌடிய வைஷ்ணவர்கள் உடன் அங்கு வந்து கோபாலை தரிசித்தார்கள். இப்பொழுது லோகநாத கோஸ்வாமி ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணரை ஆழ்ந்த பிரிவுத்துயரில் வழிபட்டார். இந்த வழிபாட்டு முறையானது அவரது துறவினை மேலும் மேலும் ஆழப்படுத்தியது. எப்பொழுதும் மிகச்சிறிய அளவு புகழுக்கு கூட அஞ்சியவராக இருந்தார். அந்த காரணத்தினால் லோகநாத கோஸ்வாமி கிருஷ்ணராஜ் கவிராஜ் கோஸ்வாமி தன்னை பற்றி சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் எழுதுவதை தடை செய்தார். அந்த காரணத்தினால் லோகநாத கோஸ்வாமியின் பெயரை தவிர வேறு எந்த ஒரு சம்பவம் ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் குறிப்பிடப்பட கிடையாது ஆகும். ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி தனது ஹரி பக்தி விலாசம் மற்றும் வைஷ்ணவ தோசனி ஸ்ரீமத் பாகவதத்தில் 10வது காண்டத்திற்கான தனது விளக்க உரை இவற்றில் மங்களா சரணத்தில் லோகநாத கோஸ்வாமிக்கு தனது வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றார். அவர் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான லோகநாத கோஸ்வாமி தொடர்ந்து விரஜபூமி முழுவதும் பெரும் ஆனந்தத்துடன் பயணம் செய்து கிருஷ்ணர் தனது லீலைகளை நிகழ்த்திய இடங்களை கண்டு அறிந்தார். அவர் ஒருமுறை அவர் கதிரவனம் எனும் பகுதிக்கு சென்றார். அதன் பின்பு சத்திரவனத்தின் உமரே எனும் கிராமத்திற்கு அருகில் உள்ள கிஷோர் குண்டத்தை பார்வையிட்டார். அந்த பகுதியின் அழகினால் மிக கவரப்பட்ட லோகநாத கோஸ்வாமி அந்த இடத்தில் சிறிது காலம் தங்கி தனது நிர்ஜன பஜனையில் ஈடுபட்டார். சிறிது காலம் தனது பஜனையில் ஈடுபட்ட பின்பு லோகநாத கோஸ்வாமி ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணரை அவர்களது விக்கிர வடிவில் வழிபட பெரும் ஆவல் கொண்டார். அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்பொழுதும் தனது பக்தர்களின் ஆசைகளை அறிந்தவராகவும் பக்தர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதை தனது கடமையாக கருதுவார். எனவே பகவான் கிருஷ்ணரே நேரில் வந்து லோகநாதரிடம் தனது விக்கிரகத்தை கொடுத்து விக்கிரகத்தின் பெயர் ராதா வினோதா என கூறி மறைந்து விட்டார். அவர் இப்பொழுது இவரும் அந்த விக்கிரகங்களை வழிபடுவதன் மூலமாக தனது பக்தி தொண்டினை வளர்த்து கொண்டார். மேலும் மேலும் ஆகும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.